பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், இப்படி எங்களுக்குள்ளே திட்டங்கள் போட்டு குடிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி அல்ல, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். படிப்பில் வென்றால் கல்வி விருதுகள், விபத்தில் சிக்கினால் விஜய் குருதியகம், வேலைக்கு செல்வோருக்கு விஜய் விலையில்லா விருந்தகம் என்று சர்க்கார் அமைப்பதற்கு முன்பே மனிதநேயத்தோடு ஒரு சர்க்காரை நடத்திய தலைவர் என்னுடைய சாதனை தலைவன். அந்த மாமனிதரினுடைய கரங்களை பலப்படுத்துங்கள். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவதூறு மலைகளை எங்கள் மீது சுமத்துகிறதா? எத்தனை ஒலிகள் வந்தாலும் அதை அடித்து துவைக்க சங்குலி எங்களுக்கு இருக்கிறது, கவலை இல்லை. அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துகிறார்களா? அதை தூள் தூளாக்கி வெற்றி நடை வேகத்தில் சீரிப்பாய தாய் சிறுத்தை எங்களோடு இருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை. சிவப்பு துண்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கதர் துண்டும் இந்த வெற்றி கழகத்தினுடைய மஞ்சள் சிவப்பு துண்டோடு ஒன்றாக கலந்து நிற்கிறது, நன்றாக நிற்கிறது. இது போதும் எங்களுக்கு. வெற்று பரிகாசங்களை, விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் சொன்னால் அதை செவிமடுத்து அதை கேட்டு அதில் இருந்து கூட ஏதேனும் நல்லதை கற்றுக்கொள்ள முடியுமா பார்த்தம்பி என்று சொல்லக்கூடிய நாகரிக அரசியல் நடைபெறுகிறோம் நாம். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரே, அவருடைய பட்டிமன்றத்தில் பேசியதை சொன்னாரே, அன்று பாங்கறிந்து அவர் பட்டிமன்றத்தில் பேசியதால் தான் அண்ணா இன்று உங்கள் பட்டிமன்றத்தில் தொடங்கி சட்டமன்றத்தில் இந்த தம்பி பேசிக் கொண்டிருக்கிறேன். அண்ணா, முன்னோரை, முதியோரை, நம்முடைய மூத்த மக்களை, இளையோரை, இளைஞர்களை, பெண்களை, குட்டி குட்டி குழந்தைகளை, வருங்கால தலைமுறையை, எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோருக்குமான இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் தொட்டுவிடும் தூரத்தில் 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த மாணவர் பிரச்சனைக்காக மேடை அரசியல் அல்ல, சட்ட போராட்டம் எடுக்கக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டட் அரசியல், தீர்வை நோக்கிய அரசியல், எல்லோரையும் எதற்காக என்ன வாக்குறுதி சொல்லி வந்தோமோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வரும் அந்த பாதையில் 8000 கோடி இழப்பு வந்தாலும் 717 டாஸ்மாகளுக்கு பூட்டு போடக்கூடிய மக்கள் நலனை நேசிக்கக்கூடிய ஒரு தூய அரசியல். 10 இடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன பெருந்தலைவன், தமிழ்நாட்டின் தவ புதல்வன் காமராசரை கொண்டாடும் அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். தன் கடைசி காலத்தில் கூட 10 சட்டைக்கு மேல் மாற்று சட்டை வைத்தில்லாத அந்த நேர்மை அரசியலை கொள்கை தலைவராக கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், நீட்டை வழக்குடிக்காமல் நாங்கள் சாய மாட்டோம், மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வராமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணக்கரினுடைய நலனையும் நாங்கள் பேணுகிறோம். இதில் பாதிப்படைந்த, டெல்லியிலே பாதிப்படைந்த, காயமடைந்த அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஜனநாயகம் வெல்வதற்காக இந்த உறுதிப்பட்டு நிற்கிற உணர்வாளர்களினுடைய கூட்டம் வெற்றி நடை போடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் சார்பில் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.